மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா சொன்ன குட்டி கதைகள்ல இதுவும் ஒண்ணு. புரிதலும் விட்டு கொடுத்தலுமே வாழ்க்கை. ஒரு 6 மாத கர்ப்பிணி பெண் ரொம்ப தூரத்துல இருந்து 2 குடம் தண்ணியை எடுத்துட்டு வந்து வீட்டின் கதவை லேசா திறந்து வாசல்லையே 2 குடத்தையும் வச்சுட்டு அடுத்த 2 குடம் தண்ணியை கொண்டு வர போயிட்டா. அந்த நேரம் அவளோட கணவன் வேலையிலிருந்து மதிய சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு வந்தான். நல்ல வெயில், பசி வேறு அவனுக்கு அதிகமா இருந்தது. வெயில்ல வந்ததால குடத்தை கவனிக்காம கதவை திறந்தான். குடத்தை தட்டி விழுந்துட்டான். 2 குடம் தண்ணீரும் கீழே கொட்டிருச்சு. அவனுக்கு மனைவி மீது கடுமையான கோபம் வந்துருச்சு. கொஞ்சமாவது இவளுக்கு அறிவு வேணா? இப்படியா கதவுக்கு முன்னாடியே தண்ணி குடத்தை வைக்கிறது? வரட்டும், பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே இன்னும் 2 குடத்தோட மெதுவா வர்றா மனைவி. தூக்கி வந்த குடத்தை கூட இறக்க விடாம அவளை திட்டுறான். உன்னெல்லாம் உங்க வீட்டுல எப்படிதான் பெத்து வளர்த்தாங்களோ, உனக்கெல்லாம் மூளையே இல்லையா அப்படின்னு கண்டபடி திட்டுறான். இதை கேட்ட அவளுக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாந்தி மயக்கத்தோட எவ்வளவு தூரத்துல இருந்து இந்த தண்ணியை கொண்டு வர்றேன் தெரியுமா? கண்ணை எங்க வச்சுட்டு போறீங்க அப்படின்னு அவள் கேட்க, இப்படியே ஒருவருக்கொருவர் பேசி வார்த்தை பெரியதாகி அவன் அவளை அடிச்சிட்டான். உடனே அவள், இனி ஒரு நிமிஷம் கூட உன் கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயும் வயிறுமாக அவளோட அம்மா வீட்டுக்கு போயிடுறா. இது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை தான். எவ்வளவு பெரிய முடிவை எடுக்க வச்சிருச்சு பாத்தீங்களா? சரி, இந்த கதையோட முடிவு இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? குடம் தடுக்கி கீழே விழுந்து தண்ணிய கொட்டிட்டான். உடனே அவனுக்கு தோணுச்சு, அடடா, இப்படி கவனிக்காம 2 குடம் தண்ணியையும் கொட்டிட்டோமே. பாவம், அவள் வயிற்றுல குழந்தையோடு தண்ணியை எவ்வளவு தூரத்துல இருந்து கொண்டு வர்றா. முதல் வேளையா அவள் வந்ததும் மன்னிப்பு கேட்டுட்டு நாமளே போய் 2 குடம் தண்ணியை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அவள் தண்ணீரோடு வந்தா. இவன் ஓடி போய் அந்த குடங்களை இறக்கியவாறு நடந்ததை சொல்லி, நான் கவனிக்காம குடத்தின் மேல விழுந்து தண்ணிய கொட்டிட்டேன். பாவம், நீ எவ்வளவு தூரத்துல இருந்து இந்த தண்ணியை கொண்டு வர்ற, என்ன மன்னிச்சிடு, நானே போய் இந்த 2 குடம் தண்ணியையும் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவள் பதறா, ஐயோ, விழுந்துட்டீங்களா? உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே, தண்ணி போனா போகட்டும், நீங்க என்ன வேணும்னா கொட்டிட்டீங்க, தெரியாம தானே. அங்க தண்ணி வச்சது என்னோட தப்பு தான், நான் போய் மெதுவா அப்புறமா எடுத்துக்கிறேன், நீங்க வாங்க சாப்பிட, நல்ல பசியோட வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்றா. அவன் அப்படியே நெகிழ்ந்து போறான். அவள் மேல அவனுக்கு இன்னும் அளவு கடந்த பாசம் வந்துருச்சு. இவ்வளவு தாங்க நம்மளோட வாழ்க்கையும். கணவனோ மனைவியோ தெரிஞ்சு யாருமே தப்பு செய்யறதில்ல. 2 பேர்ல ஒருவர் ஒரு படி இறங்கினா மற்றொருவர் கண்டிப்பா 10 படி இறங்கி வருவாங்க. நம்மளை பார்த்துதான் நம்மளோட பிள்ளைகளும் வளரணும். புரிதலும் விட்டு கொடுத்தலுமே தான் வாழ்க்கை. இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.